அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் சகோதரன் கோவை TMS உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சமாதானத்தை கூறுகிறேன். இந்த ஆறுதலின் நேரம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ என்று வேதம் கேட்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா? நான் ஊழியத்திற்கு வந்து 34 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவினால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் இதுவரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு இருள் சூழ்ந்த உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் தி லார்ட் என்று வேதம் கேட்கிறது. தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். என் அன்பு மகனே, மகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் சென்றிருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் ஜெபிக்க அங்கே வந்தார்கள். வந்துட்டு சொன்னாங்க, ஐயா 10 வருஷமாக வயிற்றில் ஒரு கட்டி, என்ன ட்ரீட்மெண்ட் செய்தாலும் அந்த கட்டி போவது போல தெரியவில்லை. ஆப்ரேஷன் செய்ய அவர்களுக்கு விருப்பமும் இல்லை. அவர்கள் பல இடங்களிலே ஜெபத்துக்கு போனார்கள், பல இடங்களிலே கர்த்தரை தேடினார்கள், ஆனால் விடுதலை கிடைக்கவில்லை. ஒரு முறை என்னை பார்ப்பதற்காக கோயம்புத்தூர் கடந்து வந்திருந்தார்கள். கோயம்புத்தூர் பட்டணத்திலே ஒரு சபையிலே நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன். கூட்டம் முடிந்து என்கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாங்க. சொன்னாங்க, பிரதர், 10 வருஷமாக இந்த கட்டி என்னை ஆட்டி படைக்கிறது, எங்களுக்காக ஜெபியுங்கள் என்றார். அவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவருடைய தனிப்பட்ட சில காரியங்களை என்னிடத்திலே சொல்லி, இந்த பாவத்தை அவர்கள் விட்டுவிட வேண்டும், இந்தந்த காரியத்திலே என்னோடு அவர்கள் ஒப்புரவாக வேண்டும், அப்படி ஒப்புரவானாங்கன்னு சொன்னால் நான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய மனைவி கதறி அழுது ஜெபித்தார்கள். அந்த சகோதரனும் கண்ணீரோடு கூட தன் பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தருடைய சமயத்தில் ஒப்புரவானார். நான் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிடம் கூட நான் ஜெபித்திருக்க மாட்டேன். அப்படி சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கிற்று. ஒரு பெரிய அக்கினி அபிஷேகம் அவர் மேலே இறங்கிற்று. பார்த்திங்கன்னா, அந்த 10 வருஷமாய் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த அந்த கட்டி காணாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா! 10 வருஷமாய் உபதிரவப்படுத்தின ஒரு கட்டி ஒரு 4 நிமிடத்தில் அது தேவனால் எடுக்கப்பட்டு விட்டது. என் அன்பு மகனே, மகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட வியாதிகள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கலாம். மருந்தும் விருந்தும் 3 நாள், மிஞ்சி போனால் 1 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அது சுகமாகலைன்னு சொன்னால் எங்களை மாதிரி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் கொஞ்சம் தேடணும். நான் அதுக்கு வச்ச பேர் ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ். ஆவிக்குரிய நல்ல ஊழியக்காரத்தில் வரம் பெற்ற மக்களிடத்தில் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவருக்கு என்ன காரணம், ஏன் இப்படி ஆயிற்று, எதினாலே அந்த பிரச்சனையை தேவன் அவர்களுக்கு அனுமதித்தார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, நாம் கர்த்தருடைய சமத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்பேற்பட்ட பலவீனமும் அது மாறிவிடும், நிச்சயமாகவே மறைந்துவிடும்.
ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடத்தில் 10 வருடம் வாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் சுகத்தை கொடுப்பார் என்றால், இன்றைக்கு உனக்கும் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் உங்கள் அருகிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, சங்கீதம் 65:2, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆம் என கண்பான மகனே மகளே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர். மனிதனும் பேசிக்கொண்டால் அதுக்கு பேர் பேச்சு. இதே மனுஷன் தேவனோட பேசுனா அதுக்கு பேர் ஜெபம். இதான் ஜெபம். நீங்கள் பெரிய அலங்காரமான ஆடம்பரமான ஜெபமெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில், தெரிஞ்ச ஸ்லாங்கில், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, இவ்வளோ வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறாங்க, அப்படி நீங்கள் ஜெபித்தாலே அது ஜெபம். இந்த ஜெபத்தை தேவன் நிச்சயமாய் கேட்பார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் கேட்கிறார், இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது இருக்குதா அந்த உலகத்தில்? இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன், அதிசயமானவைகளை செய்கிற ஆண்டவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், யோசுவா யோர்தானை கடந்து போக வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களோடு கூட கடந்து வரும் பொழுது உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானில் கால் வைத்து நிற்கிறார்கள். இந்த ஆசாருடைய உள்ளங்கால்கள் யோர்தானின் ஓரத்தில், இந்த தண்ணீரின் ஓரத்தில் பட்ட மாத்திரத்தில் மேலேருந்து ஓடி வருகிற அந்த தண்ணீர் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீருடைய நேச்சர், தண்ணீருடைய இயல்பு என்ன? மேலேருந்து கீழே ஊற்றினா அது வரும், மேலேருந்து தண்ணி ஊற்றினா கீழே தான் வரும். ஆனால் அந்த தண்ணீருடைய இயற்கையவே கர்த்தர் மாற்றினார். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் மக்கள் உலர்ந்த தரை வழியாக இந்த யோர்தானை கடந்து போனார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு மகனே மகளே, உன் வாழ்க்கையின் போராட்டம் என்ன? உன் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற யோர்தான் என்ன? நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி உன்னை தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன? எது உன்னை தடை செய்கிறது? எது உன் வாழ்க்கையிலே போராட்டமாய் இருக்கிறது? அதை இன்றைக்கு தேவனோடு நீ பேசு, மனம் திறந்து பேசு, உன் பலவீனங்களை அறிக்கிட்டு பேசு, உன் பாவங்களை அறிக்கிட்டு பேசு. யோர்தானை 2ஆய் பிளந்த அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவிலே உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உனக்காக எனக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட கடந்து வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் அருகிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்வார். சங்கீதம் 91:15 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 91:15. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நீங்களும் நானும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி பேசும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை, கண்ணீர்களை, எதிர்பார்ப்புகளை நாம் அறிக்கையிடும் பொழுது, உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்க தேவன் அங்கே கடந்து வந்து விடுகிறார். நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுதே உங்களுக்கும் எனக்குமான பதில் அங்கே கடந்து வந்து விடுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். உனக்கு கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். உனக்கு எதிராக ஒரு பெரிய சேனை எழும்பி வந்தாலும், உனக்கு எதிராக ஏராளமான மக்கள் எழும்பி நின்றாலும், உன்னை விட வல்லமையானவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும், உன்னை விட வல்லமையானவர்கள் உன்னை மேற்கொள்ள நினைத்தாலும், நீ ஆண்டவரை பற்றி கொள்வாயானால் உனக்கு அதிசயங்களை செய்யும்படி என் ஆண்டவர் உன் அருகிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். ஒருமுறை
ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திலே ஒரு சாதாரணமான ஒரு நடுத்தர குடும்பம், ஒரு நல்ல இடத்துல அவருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டை அபகரித்து கொள்ளும்படியாக ஒரு கூட்டம் எழும்பி நின்றது. பல்வேறு வகையான இடையூறுகளை செய்தார்கள். பல்வேறு வகையான தொந்தரவுகளை அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு ஜெபத்திற்காக கோயம்புத்தூர் கடந்து வந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நான் சொன்னேன், பயப்படாதிருங்கள், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து சொன்ன அந்த வார்த்தையை தேவன் வெளிப்படுத்தினார். மகனே மகளே, பயப்படாத. இன்றைக்கும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய சத்துருக்களோடு கூட இருக்கிற ஜனங்களை விட உன்னோடு கூட இருக்கிற மக்கள் அதிகம். ஹல்லேலூயா. அதை நம்பு, நீ அதை விசுவாசி. உன்னோடு கூட இருக்கிற மக்கள் அதிகம் என்று தேவன் சொல்லுகிறார். எலிசாவை சுற்றி ஒரு பெரிய இராணுவம் சுற்றி வளைந்து கொண்டது. எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் பார்த்தான், ஓடி போய் சொன்னான், ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? நம்மை சுற்றி ஒரு பெரிய இராணுவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே. எலிசா தன் வேலைக்காரனை பார்த்து ரொம்ப ஜாலியாக சொன்னார், பயப்படாத, அவங்க கூட இருக்கிறவங்களை விட நம்ம கூட இருக்கிறவங்க அதிகம். பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா தன் வேலைக்காரனுக்கு சொன்னான். அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுது பார்த்தால் எலிசாவை சுற்றிலும் அந்த பட்டணம் முழுவதும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்ததை அவன் கண்டான். என் அன்பு மகனே மகளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையாய் தேவனை நீங்கள் நம்புவீர்களானால், உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்வீர்கள் என்றால், உண்மையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே நீங்கள் சரணாகதி அடைந்து விடுவீர்கள் என்று சொன்னால், இயேசுவே உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் அவற்றில் ஒப்பு கொடுத்து விடுவீர்களானால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், வேதத்திலிருந்து சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே பல நடந்த சம்பவங்களை பார்த்து சொல்லுகிறேன், பயப்படாதிருங்கள். அவர்களோடு இருப்பவர்களை விட உங்களோடு இருக்கிற மக்கள் அதிகம். உங்களுக்காக தேவனுடைய சேனை உங்களுக்காக போராட காத்து கொண்டிருக்கிறது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் கலங்காமல் இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய இரக்கம் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். தேவன் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், என் அன்பு மகனே மகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின நான், உன்னை உருவாக்கின நான், உன்னை பிரச்சனையில் நான் காணாமல் இருக்கிறேனோ? உனக்கு விரோதமாய் பேசுகிறதை நான் கேட்காமல் இருக்கிறேனோ? உனக்கு விரோதமாய் நேரடியாக மறைமுகமாக செயல்படுகிற மக்களை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். இவையெல்லாம் நான் அனுமதித்திருக்கிறேன். உன்னில் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உன்னில் என்னுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டா? ஒன்றும் கிடையாது. உனக்கு அதிசயங்களை நான் செய்வேன், நிச்சயமாய் செய்வேன். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நீ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் செய்து விட்டேன். அதை நம்பு மகனே, நம்பு மகளே என்று உங்களை அவர் அழைக்கிறார். யார் உங்கள் எதிரி, எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தால் நமக்கு என்னங்க? தேவன் வல்லமை உள்ளவர். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாட்டு இப்படி சொல்லுதுங்க, மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணம் இன்றி எள்ளி நகைத்திட்டாலும், மக்கள் யாவரும் நம்மை பகைத்திட்டாலும், எந்த காரணம் இன்றி எள்ளி நகைத்திட்டாலும், ஜெய கர்த்தராம் நம் இயேசு
நமக்காக யுத்தங்கள் செய்வார். ஜெய கர்த்தராம் நம் இயேசு நமக்காக யுத்தங்கள் செய்வார். கைவிடார் இயேசு கைவிடார், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடார். கைவிடார் இயேசு கைவிடார். இயேசு உன்னை கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று வாக்கு செய்திருக்கிறாரே. என் அன்பு மகனே மகளே, அவர் எப்படி உன்னை கைவிடுவார்? எப்படி உன்னை அவர் மறந்து போவார்? நெவர். ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து உன்னை மறப்பதில்லை. ஒரு நாளாவது ஒரு ஜெபத்தையாவது அவர் மறப்பதில்லை. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பார்கள். தேவன் அதை உற்று கவனித்து கேட்டுக்கொண்டிருப்பார். ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்வார். ஒரு டைரியில் அவர் எழுதி வச்சுக்குவார்னு வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு புரியுதுங்க? அப்படி நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக ஒரு ஞாபக புஸ்தகம். நீங்கள் எப்போது, எங்கே, எந்த இடத்துல, எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்தாலும் உடைய ஜெபம் வீணாய் போவதே கிடையாது. உடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாவதும் கிடையாது, உன் ஜெபம் வீணாய் போவதும் கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். இன்றைக்கு அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிற ஆண்டவர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மனம் கலங்காமல் இருங்கள், தைரியமாக உற்சாகமாக இருங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு என்ற ஒரு பட்டணத்திலே நான் ஒரு உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி கண்ணீரோடு வந்தார்கள். 10 வருடமோ 15 வருடமோ குழந்தை இல்லை. டாக்டர் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு நாளும் இந்த ஜென்மத்தில் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த சகோதரி அந்த கண்ணீரோடு அந்த ஜெபத்திலே வந்து கலந்து கொண்டார்கள். எப்படியோ கேள்விப்பட்டு இங்கே வந்தார்கள். அந்த ஜெப நேரத்திலே தேவன் அவர்களை அழைத்து, மகளே, நீ குழந்தை பாக்கியத்திற்காக நீ கடந்து வந்திருக்கிறாய். இந்த ஆண்டிலே நான் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அந்த மகளோடு பேசினார். நல்லா கூட்டம் நடந்துகிட்ருக்கிற நேரத்தில் நான் திடீர்னு கூப்பிட்டு சொன்னதுனால அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. ஏஞ்சி நின்னாங்க, வந்தாங்க, மறுபடியும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. கூட்டமெல்லாம் முடிந்து அந்த லன்ச் டயத்தில் என்கிட்ட வந்தாங்க. சொன்னாங்க, ஐயா, நீங்கள் சொன்னீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எல்லா டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்கய்யா, எனக்கு குழந்தை பிறக்காதியா, எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்கய்யா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இங்கே வா, இப்போ கர்த்தர் உனக்கு என்ன சொன்னார்? குழந்தை பிறக்குன்னு சொன்னாரா? பிறக்கும் போ. ஒரு 6 மாதம் அந்த அம்மாவை காணோம். 6 மாதம் பொறுத்து அதே கூட்டத்தரவர்கள் வந்து சாட்சி சொன்னார்கள், நான் இப்பொழுது 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இவர் ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை மாற்றுகிறவர், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் இவர். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அந்த அம்மாவுக்கு அற்புதம் செய்த நான் உனக்கும் அற்புதம் செய்வேன். உன்னை டாக்டர் குழந்தை பிறக்காது கைவிட்டிருக்கலாம், உன் கணவன் வீட்டார் கைவிட்டிருக்கலாம், நீ நிறைய லட்சக்கணக்கான பணத்தை இழந்திருக்கலாம். ஆனால் என்னண்டே ஓடிவா மகளே, என்னண்டே ஓடிவா, என்னை நம்பு, என்னை விசுவாசி. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன், நான் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவேன் என்கிறார். அந்த சகோதரிக்கு அற்புதத்தை செய்த அந்த தேவன் இன்றைக்கு உனக்கும் அற்புதம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு தடையே ஆண்டுவிட்ட கிடையாது. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டால் யாராலும் அதை தடை செய்யவே முடியாது. தேவன் ஒரு காரியத்தை தடுத்து விட்டால் அதை உனக்கு யாராலும் கொடுக்கவும் முடியாது. ஆகவே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது உன் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் செய். நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது எனக்கு என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற இந்த உயிர் உள்ள தெய்வம் என் வாழ்க்கையில் இப்பொழுது எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று நீ விசுவாசிப்பாயானால் கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்கும். தேவனுடைய பிரசன்னம் உன் மீது இறங்கும். கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் மேல் இறங்கும்.
உன் வாழ்க்கையை தேவன் அற்புதமாய் மாற்றுவார். உடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்வார். பிரியமானவர்களே, அதை நீங்கள் நம்புங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று வேதம் கேட்கிறது. பிரியமானவர்களே, அந்த அதிசயத்தின் தேவன் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்திலே இருந்த ஒரு ஃபோன் வந்தது. ஒரு சகோதரி மிகவும் பிசாசின் கொடிய போராட்டத்திலே பாதிக்கப்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் என்னை குறித்து இந்தியாவில் அவர் உறவினர் மூலமாக கேள்விப்பட்டு டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டார்கள். நான் சொன்னேன், சிஸ்டர் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களை நான் ஜெபிக்க போகிறேன். வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னாங்க. உங்கள் கணவர் வந்தோடனே சொல்லுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இல்லை பிரதர், நீங்கள் இப்போவே ஜெபம் பண்ணுங்க. இல்லைல்லம்மா, நான் ஜெபிச்சா நீ எங்கே ஏதாவது உனக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி உன்னை அலைக்கழிக்க ஆரம்பித்து விடும், பிடிக்க ஆள் வேணும். அப்படியெல்லாம் எனக்குள்ளே ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கெல்லாம் பிசாசு கிடையாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா உபவாசிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தருக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நல்லா ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் ஒரு அசுத்தாவியை அனுமதித்து விட்டால் அந்த அதிகாரம் பெற்றவர்கள் தவிர அது யாருக்கும் அடங்காது, அது போகாது. நிறைய நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அன்று அடுத்த நாள் அவர் கணவர் லீவ் போட்டுட்டு ஃபோன் பண்ணார், ஐயா நான் வீட்டில் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. நான் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து டெலிஃபோனில் ஜெபிக்கிறேன். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் அந்த சகோதரி அலறி ஆட ஆரம்பித்து விட்டான். கீழே உழுந்து உருண்டு புரண்டுகிறான். ஸ்பீக்கர் ஃபோனில் நான் ஸ்பீக்கர் ஃபோன் போட சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு 10-15 நிமிட போராட்டத்துக்கு பிறகு அந்த அசுத்தாவி கதறுகிறது, ஐயோ நான் இவளை விட்டு போகிறேன், நான் இவளை விட்டு போகிறேன், என் உடலெல்லாம் எரிகிறது, உன் ஜெபத்தை நிறுத்து என்று சொல்லி கதற ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் அந்த மகளுக்கு அன்றைக்கு ஒரு அற்புதத்தை விடுதலையை கொடுத்தார், ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அவர்கள் ஒரே ஆச்சரியம். அவர்கள் நீங்கள் வாங்க யுஎஸ் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எனக்கு என்னமோ யுஎஸ் போகிறதுக்கே இன்னும் நேரம் வரல, அல்லது எனக்கு பிடிக்கல, அதான் காரணம். அப்போது என்னை வேதம் சொல்லி, நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், நான் சமீபத்துக்கு மட்டுமல்ல தூரத்துக்கும் ஆண்டவர். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், உங்களுக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அசுத்தாவின் உபத்திரவங்கள் இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறேன். கண்களை மூடி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். உடைய பாவங்களை அறிக்கிடுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்குள்ள இருக்கிற போராட்டத்தின் ஆவிகளை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, என் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். என்ன நடக்கிறது என்று பாருங்கள். தேவன் சொல்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதாக, ஒவ்வொரு மகன் மீது ஒவ்வொரு மகள் மீது இப்பொழுது இறங்குவதாக இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு அக்கினி தொடுவதாக உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய சரீரத்திற்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத வியாதிகளை நான் கடிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, சரீரத்திற்குள்ளே ஒரு அற்புத அடையாளங்கள் இப்பொழுது நடப்பதாக, காயத்தின் தழும்புகள் தொடுவதாக ராஜா, கட்டிகள் மறைந்து போவதாக, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக ராஜா, செயல்பட முடியாத சரீர உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செயல்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை, ஒரு மகிமை ஆண்டவர் இந்த பிள்ளைகள் இப்பொழுது ஆளுகை செய்வதாக, அந்த இடம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் இறங்குவதாக தகப்பனே, இயேசுவின் இரத்தம் இறங்குவதாக. இதோ என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் என்று உண்டோ என்று சொல்லுகிற தேவனுடைய வல்லமை உடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பும்
திரும்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளே கிரியை செய்கிற பொல்லாத அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தில் அலறி ஓடுவதாக. பொல்லாத அசுத்தாவின் கட்டுகள் இயேசுவின் இரத்தத்திலே நீங்கி ஓடி போவதாக ராஜா. அது மறுபடி வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். அசுத்தாவிகள் அலறி ஓடுவதாக. அசுத்தாவின் பிடியினால் பாதிக்கப்பட்ட இந்த அருமையான சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கிற செயல்பட முடியாத உறுப்புகள், செயல்பட முடியாத கைகால்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக தகப்பனே. எல்லா இருளின் அந்தகார வல்லமைகள் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினி பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. ஆண்டவரே, உடைய நீட்டப்பட்ட கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உடைய பிள்ளைகளை விடுதலை செய்வதற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை சுகமாக்குவதற்காக நன்றி. செயல்பட முடியாத கைகால் உறுப்புகள் செயல்படுவதற்காக நன்றி. அசுத்தாவின் கட்டுகள் நீங்குவதற்காக நன்றி. ஏவல் செய்வனை பில்லி சூனிய கட்டுகள் எரிந்து போவதற்காக நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு மெய்யாகவே ஒரு அதிசயத்தை செய்துவிட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் இந்த பிள்ளைகளை விடுதலை செய்ததற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றி செலுத்துகிறேனப்பா. இந்த பிள்ளைகளை நீர் சாட்சியாய் மாற்றுவதற்காக நன்றி. ஜெபத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற உயிர்த்தெழுந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிட்டார். அவர் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரையிலே உபவாசித்து ஜெபிக்கிறோம். உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் நிச்சயமாய் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள், விடுதலையும் பெற்றுக்கொள்வீர்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. என் கண்ணீரை கண்டு கரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.